கிறிஸ்துவ பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் எல்ஷடாய் சுவிசேஷ ஊழியத்திலிருந்து உங்களை வாழ்த்துகிறதிலே மிகுந்த சந்தோஷம். பிரியமான தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கும் தேவனாகி கர்த்தர் நம்மோடு கூட ஒரு சில வசனத்தோடு கூட பேச ஆவலாக இருக்கிறார். பிரியமான தெய்வ பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது மத்தேயு சுவிசேஷம் 1வது அதிகாரம் கடைசி வசனத்திலே இயேசு கிறிஸ்துக்கு ஒரு பெயர் உண்டு, இம்மானுவேல். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று அர்த்தம். பிரியமான தெய்வ பிள்ளைகளே, தேவன் என்றென்றைக்கும் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் உங்களோடு கூட இருக்கிறார், என்னோடு கூடவும் இருக்கிறார். இந்த நம்மோடு கூட இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை, இயேசு கிறிஸ்துவை இன்றைக்கு நாம் அறிந்து கொள்ள வண்ணமாக ஒரு வார்த்தையை பார்க்க போகிறோம். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, யோவான் எழுதிய சுவிசேஷம் 14வது அதிகாரம் 16வது வசனத்தை நாம் பார்க்க போகிறோம். யோவான் 14:16 வாசிக்கிறேன். நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாக வேறொரு தேற்றுவானை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இங்கே இயேசு கிறிஸ்து சொல்லுற ஒரு வார்த்தை, சத்திய ஆவியாகிய தேற்றுவாளனை இயேசு கிறிஸ்து நமக்கு தருவதாக. பிரியமான தெய்வ பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது இந்த ஆவியானவர் எப்படிப்பட்டவரா? சத்திய ஆவியானவர். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு சத்திய ஆவியானவர் நம்ம அறிந்திருக்கிறோமா? வெறுமனை பரிசுத்த ஆவியானவர் அறிந்திருக்கிறோம் என்று சொல்லுகிறோம். பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறோம் என்று சொல்லுகிறோம், அல்லது சிலர் பரிசுத்த ஆவியின் தொடுதலை பெற்றிருக்கிறோம், பரிசுத்த ஆவியானுடைய சில கிரியைகள் நாம் பெற்றிருக்கிறோம், இல்லை என்று சொல்ல முடியாது. ஆனால் சத்திய ஆவியானவரை நான் பெற்றிருக்கிறேனா? சத்தியத்துக்குரிய பரிசுத்த ஆவியான நான் பெற்றிருக்கிறேனா? சற்று சிந்தித்து பார்ப்போம். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, என்ன நீங்கள் பரிசுத்த ஆவி இத்தனை வகையில் சொல்கிறீங்களே? என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, ஒரே பரிசுத்த ஆவியானவர் தான். ஆனால் நாம் எப்படி அவரை வைத்திருக்கிறோம் என்பதை நான் சொல்லுகிறேன். ஒரே பரிசுத்த ஆவியானவர் தான். அந்த பரிசுத்த ஆவியானவர் எப்படி செயல்படுகிறார் என்பதை இங்கே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். பரிசுத்த ஆவியானவர் எப்படிப்பட்ட குணமுள்ளவராம்? சத்தியத்திலே நடத்துகிறவர். சத்தியத்திலே நடத்துகிறதுக்கு பரிசுத்த ஆவியானவர் தவிர வேற யாருமே கிடையாது. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, அப்போ இன்றைக்கு அநேகர் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறேன் என்று சொல்லியும் கசப்போடு வாழுகிறார்கள். பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறேன் என்று சொல்லியும் பெருமை இருக்கிறது. பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறேன் என்று சொல்லியும் தேவனுக்கு பிரியமற்றது. ஒருவேளை தேவன் அருவருக்கிற காரியங்களை, பாவங்களை, ஒருவேளை அன்பு தெய்வ பிள்ளைகளை பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறேன் என்று சொல்லியும் அன்பில்லாதவர்களாய் வாழ்கிறதை பார்க்கிறோம். சற்று யோசித்து பாருங்க. பரிசுத்த ஆவியானவர் ஒருவருக்கு வரும்போது எப்படி செயல்படுகிறார்? பரிசுத்த ஆவியானவர் சத்தியத்தை கொண்டு ஒரு மனிதனுக்குள் வாசம் செய்கிறார். பாருங்க என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, சத்தியத்தை கொண்டு இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் வாசம் செய்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு அநேகர் சொல்லுகிறார்கள், அநேகர் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறேன் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அவருடைய வாழ்க்கை பரிசுத்த ஆவியானவர் வழிநடத்தல இருக்கிறதா? இல்லை. பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டும் பொய் சொல்லுகிறார்கள். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டும் அன்பில்லாதவர்களாய், பெற்றோரை மதியாதவர்களாய், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டும் பிள்ளைகளை சரியான வழியில் நடத்தாதவர்களாய் இருக்கிறாங்க. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, சற்று கவனித்து பாருங்க. பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள்ள வரும்போது என்ன மாற்றம் உண்டாகிறது என்று வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள்ளே வரும்போது அவனுக்குள்ளே மாற்றம் உண்டாகிறது. என்ன மாற்றம்? சத்தியத்தில் நடப்பான். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் வரும்போது அவர் சகல சத்தியத்தில் உங்களை நடத்துவார், நீதியிலே நடத்துவார், உண்மையிலே நடத்துவார், அன்பிலே நடத்துவார். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, ஆனால் பாவம் ஒரு மனுஷனுக்குள்ளே வரும்போது என்ன செய்கிறது? அந்த பாவம் வளர வளர ஒரு மனுஷன் என்ன செய்கிறது? சற்று கவனித்து பாருங்க. சிறு வயதில் நமக்கு ஒரு காரியம் சொல்லி தருவாங்க. சிறு பிள்ளையாக இருக்கும்போது
ஸ்கூல்லையோ அல்லது நம்ம படிக்கும்போதோ போகிற இடத்துலையோ எதையாவது ஒரு பொருளை, ஒரு பென்சிலையோ ஒரு சின்ன பொருளையோ திருடிட்டு வந்துட்டா பெற்றோர் திட்டுவாங்க. நிறைய பெற்றோர் கண்டிப்பாங்க, இது எப்படி எடுத்துகிட்டு வரலாம், ஸ்கூல்ல இருந்து எடுத்த இடத்துல கொண்டு போய் கொடுத்துடணும், எடுத்தவங்கிட்ட இருந்து அதை கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் இதை சொல்லுன்னு சொன்னால், பாருங்கள், அநேகர் இப்படி செய்கிறது கிடையாது. ஒரு பென்சில் தானே என் பிள்ளை எடுத்துகிட்டு வந்துச்சு, ஒரு சின்ன சாக் பீஸ் தானே எடுத்துகிட்டு வந்தாங்க, இதனால் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த பிள்ளை வளர வளர பாருங்க, அந்த பாவமும் கூடவே வளரும். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, பென்சில் எடுத்துகிட்டு வந்த பிள்ளை அடுத்த நாள் பேனா எடுத்துகிட்டு வரும், அடுத்த நாள் நோட் புக் எடுத்துகிட்டு வரும், அதுக்கு அடுத்த நாள் அந்த பையை தூக்கிட்டு வரும். இப்படி ஒன்று ஒன்றா வளரும். அந்த பிள்ளையோடு கூட இருந்து வளருவது மாத்திரமில்லை, என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, பாவம் கூட வளருவதனால அந்த மகனுடைய வாழ்க்கை, அந்த மகளுடைய வாழ்க்கை எப்படி ஆயிடும், முழுவதுமாய் அழிந்து போய்விடும் பாவத்தில். ஒருவேளை எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு இது சொன்னேன், ஒருவேளை நீங்கள் செய்கிற சிறு சிறு தவறுக்கு தெய்வனிடத்தில் மனஸ்தாபப்பட்டு மன்னிப்பு கேட்காம, இது சின்ன பாவம் தானே, நான் சின்னோண்டா கொஞ்ச நேரம் நாடகத்தை பார்த்தேன், சின்னோண்டு ஒரு சினிமாவை பார்த்தேன், ஒரு காரியத்தை நான் பேசிக்கிட்டு இருந்தேன், இவங்களுக்கு கொஞ்சம் கோவப்பட்டுட்டேன், கொஞ்சம் அவங்கள குறித்து நான் என்ன அவங்களோட பேசவா செஞ்சேன், அவங்களுக்கு கண்டா எனக்கு பிடிக்காது, நான் போயிட்டேன். இப்படி சிறு சிறு காரியங்களை கோபமாய் கசப்பாய் நம் இருதயத்தில் சேர்த்து வைக்க வைக்க அது வளருகிறது. இது வளர்ந்து நம்மை மேற்கொள்ளுகிறது. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, ஆனால் சத்திய ஆவியானவர் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் வரும்போது இதை வளர விடுகிறது இல்லை, இதை வளர விடுகிறது இல்லை. இப்போ நீங்கள் சிந்திச்சு பாருங்க, பரிசுத்தாவியை பெற்றெடுக்க என்று சொல்லியும் அநேகர் இன்னும் பழைய பாவத்தில் இருக்கிறார்கள், பழைய முறுமுறுப்பு இருக்கிறது, ஒரு நன்மை செய்கிற இருதயம் இல்லை, உலகத்தை பற்றி இருக்கிறார்கள். பாருங்க, 17வது வசனம் அது அழகாய் சொல்லுகிறது. யோவான் 14:17, உலகம் அந்த சத்திய ஆவியை காணாமலும் அவரை குறித்து அறியாமலும் இருக்கிறபடியினாலே உலகத்தார்களுக்கு இது தெரியாது. உலகத்தில் உள்ள மனிதருக்கு, உலகத்திலே அன்பு வைத்து உலகத்தின் காரியங்களுக்காக ஓடுகிற மனிதருக்கு தெரியாது. இன்றைக்கு நீங்கள் நமக்குள்ள ஒரு கேள்வி எழும்பலாம், அநேக பரிசுத்தாவியை பெற்றிருக்கிறோம்னு சொல்லி உலகத்தினுடைய காரியங்களுக்காக பிரயாசப்படுவதை பார்க்கிறோமே, மற்ற மனிதர்களைப் போலவே வாழுகிறார்களே, மற்ற மனிதர்களைப் போல கையுட்டு வாங்குகிறார்கள், மற்ற மனிதர்களைப் போலவே பாவ எண்ணங்கள் உண்டு, கசப்புகள் உண்டு, ஒருவருக்கு ஒரு விரோதத்தன்மை உண்டே சொல்லலாம். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, அப்பனா அவர்களுக்குள்ள பரிசுத்த ஆவி செயல்படவில்லை. அப்போ பரிசுத்த ஆவி உள்ள இல்லை. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, சற்று யோசித்து பாருங்க. பரிசுத்த ஆவி தொடுதலை உணர்ந்திருக்கலாம், பரிசுத்த ஆவியானவருடைய கிரியைகள் சில அக்னி போல. இப்படி சொல்லுவாங்க, நெல்லுக்கு பாய்க்கிற தண்ணி கொஞ்சம் புல்லுக்கும் விழும். ஆமாம், நம்ம நெல்லுக்கு வயலில் தண்ணி விட்டால் வரப்புகளில் இருக்கிற புல்லுகளும் இந்த தண்ணியில் செஞ்சுக்கணும், வளர்ந்துக்கணும். இப்படி தான் சிலர் என்ன செய்கிறாங்க, பரிசுத்த ஆவியானுடைய ஏதோ ஒரு சில காரியங்களை அனுபவித்து விட்டு முழுவதும் பரிசுத்த ஆவியால் நிறைந்திருக்கிறது போல வெளியே காட்டி கொள்ளுகிறார்கள். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, பரிசுத்த ஆவி ஒரு மனிதனை முழுவதுமாய் நிறைக்கும் போது அவனுக்குள்ளே மாற்றம் வருகிறது. அந்த மனிதனுக்குள்ளே மாற்றம், அந்த இருதயத்தில் மாற்றம், அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவர்களுக்குள்ளே மாற்றம் வருகிறது. இன்னைக்கு அந்த மாற்றம் உங்களுக்கு இருக்கா? அந்த மாற்றம் உங்களுக்குள்ள இருந்தால் மட்டும்தான் பரிசுத்த ஆவியான நிறைய உங்களுக்கு வந்து. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2வது அதிகாரம் 4வது வசனத்தில் பார்க்கிறோம், பரிசுத்த ஆவியானவர் வந்தார், அவரை நிரப்பினார் என்று போட்டிருக்கு. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியானவர் நிரப்பினார் என்று சொன்னால் இதை தொடுகிறார் அல்ல, ஏதோ ஒரு அக்னி விழுந்தது அதனால எரியுதுன்னு அல்ல. எப்படி மொத்தமாக ஒரு விறகுலாம் நம்ம கூட்டி வச்சு தீ போடும்போது அதில் ஒரு பச்சை மட்டையும் தூக்கி வைங்க, அதுவும் சேர்ந்து எரியும். ஏன் மற்றதில் உள்ள அக்னியில் அப்படி சேர்ந்து எரியும், ஆனால் அது தனியாக வச்சு பார்த்தா எரியாது. இப்போ உங்களை நீங்கள் சோதித்து பார்க்கணும், நான் கிறிஸ்துவுக்காக எரிய முடியுமா? எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கும் போது ஆவியில் அபிஷேகத்தில் நிறைச்சிடுறேன், ஆனால் தனியாக இருக்கும்போது இந்த பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறாரா?
என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, சற்று யோசித்து பாருங்க. சத்தியத்தில் நடந்த அந்த ஆவியானவர் நம்மை நிச்சயமாய் நடத்துவார். இன்றைக்கு வேதம் நமக்கு அழகாய் சொல்லுகிறது, சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றமா அவர் உங்களுக்கு தந்தருள்வார். ஏன் சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றமாக அவர் நமக்கு தருகிறார்? என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, நாம் கெட்டு போகாமல் இருக்கும்படிக்கு, நாம் அழிந்து போகாமல் இருக்கும்படிக்கு அவர் வேறொரு தேற்றவாளனை நமக்கு தருகிறார். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு எனக்கு பரிசுத்த ஆவி வேணும்னு கேட்குறீங்க, நல்லது. ஆனால் அந்த பரிசுத்த ஆவியானவர் வந்த பிறகு உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் வந்திருக்கிறதா என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அந்நிய பாஷையில் பேசினால் போதாது, அபிஷேகத்தில் நிறைந்தால் போதாது. அதற்கு மேலே பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கும்போது ஒரு பெரிய மாற்றம் இருக்க வேண்டும். வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் இருக்க வேண்டும். அதைத்தான் ஆவியானவர் விரும்புகிறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இங்கு வேதம் சொல்லுகிற 17வது வசனம், யோவான் 14:17 பின்பாகத்தில் பார்க்கிறோம். அவர் உங்களுடைய கூட வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். பரிசுத்த ஆவியார் நமக்குள்ளே இருக்கிறார். அதான் முதலே சொன்னேன், பரிசுத்த ஆவி நமக்குள்ளே வந்தால் மாற்றம் உண்டு. இப்போ நீங்கள் சோதிச்சு பாருங்க. தனியாய் உட்கார்ந்து ஆவியானத்தை கேளுங்க, ஆவியான நீங்கள் எனக்குள்ள வாசம் பண்ணுகிறீர்களா? அல்லது எனக்குள்ள ஆவியானவருடைய சத்தம் கேட்கிறதா? உன்னுடைய ஆவியினுடைய பரிசுத்தத்தினால் நிரப்பப்பட்டிருக்கிறேனா? அன்பினால் நிரப்பப்பட்டிருக்கிறேனா? இரக்கத்தினால் நிரப்பப்பட்டிருக்கிறேனா? பரிசுத்த ஆவியானவருடைய கீழ்ப்படிதல் எனக்குள் வந்திருக்கிறதா? என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு அவைகள் எதுவுமே இல்லாமல் வெறுமனை பரிசுத்த ஆவியார் நடத்துகிறார். பெருமையும் வாக்குவாதமும் பொல்லாத குணங்களும் இருந்து அதையும் வைத்து விட்டு இயேசு கிறிஸ்துவ எனக்குள்ள வாசம் பண்றாரு, பரிசுத்த ஆவி எனக்குள்ள இருக்கிறாங்க அப்படின்னா சொன்னா அது பொய். அது பொய். பரிசுத்த ஆவியார் எங்கு உண்டோ அங்க விடுதலை உண்டு. பரிசுத்த ஆவியார் எங்க இருக்கிறாரோ அந்த ஆத்துமா பரிசுத்தால் நிறைந்திருக்கும். அவர் எங்கே வாசம் பண்ணுகிறாரோ அந்த இடம் பரிசுத்தமாய் மாறிவிடும். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, இன்றைக்கு நம்முடைய இருதயத்தில் பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுகிறாரா? சற்று கவனித்து பாருங்க. வாசம் பண்ணவில்லை என்று சொன்னார், ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரை நீர் எனக்குள்ளே வாசம் பண்ணும்படிக்கு இடத்துல வாரும். எனக்கு சத்தியத்தை குறித்த தெளிவு தரும்படிக்கு வேதத்தை வாசிக்கும் போது, ஜெபிக்கும் போது, ஆண்டவரே உம்முடைய சத்தியத்தை எனக்கு வழங்க செய்யுங்க, உங்க வார்த்தை எனக்குள்ள இருந்து கேட்க எனக்கு கிருபை செய்யுங்க. இதுக்கு தான் சத்திய ஆவியானவர். சத்தியத்தை வழி நடத்துவதற்கு, வேதத்தை வாசிக்கும் போது அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள, அதன் காரியங்களை நாம் வளர்க்கிறதுக்கு தான், பிள்ளைக்கு அதை புரிந்து கொள்கிறது தான் சத்தியாவியானவர். ஜெபிக்கும் போது நம்முடைய ஜெபத்தை தேவன் கேட்டுட்டார் என்று ஒரு பெரிய அனுபவத்துக்குள் கொண்டாந்து வருவதற்கு, இந்த விசுவாச விதையை வளர செய்வதற்கு ஆவியானவர் அவசியம். அன்பு தெய்வ பிள்ளைகள், இதற்கு தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தேவை. இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் பெற்றுட்டு அது ஒரு பெரிய மேட்டின்மை எண்ணிக்கொள்ளுறாங்க. நான் பரிசுத்தாவை பெற்றிருக்கேன், மேட்டின்மைக்காக அல்ல, நம்மை வழிநடத்தும்படிக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தேவை. இன்றைக்கு அந்த ஆவியான உங்களுக்கு தேவையா? அன்பு தேவ பிள்ளைகளே, என்னோடு கூட இணைந்து செபிங்க. ஆண்டவர், இந்த பரிசுத்த ஆவி எனக்கு தேவை. அவர் வரும்போது சகல சத்தியத்துடன் நடத்துவாரே. அவர் வரும்போது நீதியை குறித்தும் சத்தியத்தை குறித்தும் எனக்கு சொல்லி தருவாரே. அவர் வரும்போது என் இதயத்தில் உண்மை வருமே. அவர் வரும்போது நான் மற்றவர்களே போல, மற்ற மனிதர்களே போல கடிந்து கொள்ளுவனாய் அல்ல, அன்புள்ளவனாய் மாறுவேனே. மற்றவர்களே போல ஒரு வாழ்க்கை எனக்கு இல்லையே. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, உலகம் சத்தியாவியை அறியவில்லை, உலகம் ஆவியானவரை அறியாதபடியினாலே என்று வேதம் சொல்லுகிறதே. நான் பரிசுத்த ஆவியை அறிந்திருக்கிறேன் என்று சொன்னார். இன்றைக்கு அந்த பரிசுத்த ஆவியானவர் என்னை சகல சத்தியத்தில் அவனை நடத்த வேண்டுமே, அப்படி இன்றைக்கு செய்வாராக என்று சொல்லி, பரிசுத்த ஆவியானும் பெறவில்லையா? ஆண்டவரே, உம்மை குறித்து அறிந்து கொள்ள, உம்முடைய வசனத்தில் நடக்க, உம்மோடு கூட உறவாட அந்த பரிசுத்த ஆவியை முழுவதுமாக எனக்கு தாரும் என்று கேளுங்க. முழுவதுமாக எனக்கு தாரும். ஏதோ ஒரு தொடுதல் எனக்கு வேண்டாம். ஏதோ ஒரு மற்றவர்களோடு சேர்ந்து எரிந்து போகிற ஒரு வாழ்க்கை வேண்டாம். பரிசுத்த ஆவியானவருடன் நடக்கிற வாழ்க்கை எனக்கு வேணும்னு கேளுங்க. நிச்சயமாய் தந்தருள்வார். ஜெபிப்போமா? பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு உங்களுக்கு அந்த நல்ல வாழ்க்கையை தருவார். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளவில்லையா? ஆண்டவர்கிட்ட கேளுங்க.
ஆண்டவர் இந்த பரிசுத்தாவியை தாங்க. நாங்கள் இன்னும் வசனத்தில் வளர, இன்னும் சத்தியத்தில் வளர, இன்னும் தேவனை குறித்த அறிவு அன்பு எனக்கு வர பரிசுத்தாவி எனக்கு தாங்க. என்னை பலப்படுத்தும்படிக்கு தாங்க. வேதம் சொல்லுகிற பரிசுத்தாவி வரும்போது பலனடைவதில் என்று சொல்லி பரிசுத்தாவியை எனக்குள்ள வந்து பலப்படுத்துங்கன்னு கேளுங்க. இன்றைக்கு உங்களை பலப்படுத்துவார். உங்கள் பரிசுத்தாவியின் தொடுதலை பெற்றிருக்கிறேன். முழுமையாக நிறைவுதல் இல்லை. பரிசுத்தாவியின் எனக்குள்ளே இருந்தும் சில பல தேவையில்லாத குணங்கள், தேவையில்லாத காரியங்கள், தேவனுக்கு பிரியமற்றவை எனக்குள்ளே இருக்கிறதை நான் அறிந்திருக்கிறேன். அன்பு சகோதரனே, சகோதரி, ஆண்டவரை ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, ஒரு முழுவதுமா நிரப்பப்பட்ட ஒரு வாழ்க்கை எனக்கு தாங்கன்னு கேளுங்க. பரிசுத்தாவியனுடைய நிரப்புதல் எனக்கு வேணும். பரிசுத்தாவின் நிரப்புதல் எனக்கு வேணும். தொடுதல் இல்லை, அவர் எனக்குள் நிரம்பி இருக்க வேண்டும். ஆண்டவரே, எனக்கு அனுக்கிரகம் செய்யுங்க. என் குற்றங்களை மன்னிங்க, என் பாவங்களை மன்னிங்க, எனக்கு அனுக்கிரகம் செய்யுங்கன்னு கேளுங்க. அன்பு தேவ பிள்ளைகளே, அவர் என்றென்றைக்கு நம்மளோட இருக்கும்படிக்கு தந்தார். என்றென்றைக்கும் ஆண்டவர் என்னோட என்றென்றைக்கு இருங்கன்னு சொல்லுங்க. அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. இப்பொழுதும் இந்த வார்த்தையை கேட்டு பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள வாஞ்சா இருக்கிற பிள்ளைகள் கர்த்தாவே இன்றைக்கு அபிஷேகம் பண்ணப்படுவார்களாக. இன்றைக்கு அவருடைய இருதயத்துள்ள பாவத்தை எல்லாம் என் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவுகிறேன். ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய இருதயம் இன்றைக்கே அப்போ ஒரு மாறுதலுக்குள் கடந்து வரட்டும் ஐயா. பரிசுத்தாவின் தொடுதலையும் பரிசுத்தாவினுடைய அந்த அக்னியும் மாத்திரம் பெற்றிருக்கேன். அவருடைய நிறைவனுக்குள்ளே இல்லை எதுவும் நான் பூரணமாய் பெற்றுக்கொண்டேன். குணங்கள் மாறணும், நான் மாறணும், கிறிஸ்துவுக்குள்ள ஒரு மறுரூப வாழ்க்கை எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லுகிற பிள்ளைகளுக்கு அந்த வாழ்க்கைக்காக பரிசுத்தாவினர் ஒவ்வொரு பிள்ளைகளும் தொடுவீராகப்பா. பரிசுத்தாவினர் தொடுவீராக. வாழ்க்கையில மாற்றம் உண்டாகட்டும், தடைகள் விலகட்டும் ஐயா. கண்மலையாகிய கிறிஸ்து கூட இருப்பீராக. பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவரையும் வழி நடத்துங்க. அப்படி செய்கிறவங்களுடைய கிருபைகளுக்காக எமக்கு ஸ்தோத்திரம். நன்மை கிருபை ஒவ்வொருவரையும் தொடரட்டும்பா. பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு ஆட்களும் தங்கள் இதயத்தில் வாஞ்சையோடு கேட்கிற பிள்ளைகளை நிரப்பியவர்களும்ப்பா. நீ அப்படி செய்கிறதுக்காக எமக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். முழு இதயத்தோடு வசனங்களை ஏற்றுக்கொள்ளது கிருபை. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் இன்றைக்கு உங்களை விடுதலையாக்கி இருக்கிறார். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு பரிசுத்த ஆவியை தந்திருக்கிறார். நிச்சயமாக அவர்களை ஆசீர்வதிப்பார். God bless you.